உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக இருக்கக்கூடியவர்தான் மானக்கஞ்சார நாயனார் ஆவார். இவர் சோழவள நாட்டில் கும்பகோணத்தில் கஞ்சாரூர் என்கின்ற ஊரில்தான் இவர் அவதரித்தார். இவர் வேளாள குலத்தில் சேர்ந்தவர். சோழர்களுக்கு சேனாதிபதியாகவும் இருந்தவர். சோழ மன்னர்களுக்கு சேனாதிபதியாகவும் வீற்றிருந்தார். இவர் பல போர்கள் செய்து வெற்றி கண்டவரும் கூட. இப்படி இருக்கின்ற போது இவர் திருமண வயது வந்து திருமணம் ஆகியும் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பேர் இல்லாமல் மிகப்பெரிய வருத்தம் கொண்டார். சிவதொண்டே பெருதொண்டு உயர்வொன்று எதிர்கொண்டு சிவதொண்டருக்கு செய்தாலே சிவனுக்கு செய்ததாகவே அர்த்தம் கொண்டு வாழ்ந்து வந்தார். இவர் கோயில் கோயிலாக சுற்றி பல சிவாலயங்கள் தொழுது வணங்கி பின்பு அந்த அம்மையாருக்கு மணி வயிற்றில் குழந்தை பிறந்து வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் பருவம் எய்துகின்ற போது அந்த பெண் பிள்ளையாக இருக்கின்ற அந்த பெண் பிள்ளைக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்று எத்தமிக்கின்ற போது திருப்பெரும் மங்கலம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிகாமருக்கு தாம் பெண்ணை கொடுப்பதாக நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்தமாகி திருமண நாள் வருகின்ற போது இந்த ஏயர்கோன் கலிகாமர் அப்போதெல்லாம் மாடு வண்டிதான் தன்னுடைய பரிவாரங்களோடு இந்த ஊருக்கு கஞ்சாரூருக்கு வருகின்ற போது அதற்குள்ளாகவே இந்த மானக்கஞ்சார நாயனார் இல்லத்திற்கு சிவனடியார் வேடத்தில் வேடம் புகுந்து தன்னுடைய நெற்றியில் பட்டையும் உதிராட்ச கொட்டையும் இக்காவியுடையும் அணிந்து கொண்டு பூணூல் அதாவது மார்பில் கஞ்சபடி என்கின்ற மயிர்கற்றையிலான பூணலை அணிந்து கொண்டு சிவபெருமான் அங்கே சிவனடியார் தோற்றத்தில் அங்கே வருகிறார். வந்தவுடன் அவர் இல்லத்தில் வருகின்ற போது வாருங்கள் வாருங்கள் சுவாமி என்று இந்த மானக்கஞ்சார நாயனார் அழைக்கின்றார். அப்போது இந்த சிவனடியார் சொல்லுகின்றார், அப்பா, நான் இமயமலை சாரலில் பலகாலமாக தியான தவம் மேற்கொண்டு 6 மாத காலத்திற்கு ஒரு முறைதான் உணவு உட்கொள்ளக்கூடியவன். ஏதோ உன்னை பார்த்து யாசகமாக கேட்க வந்தேன் என்று சொல்லுகின்ற போது அவரை அழைத்து பாத கமழ்கள் விழுந்து வணங்கி பாத பூஜை செய்து அவருக்கு அன்னம் பாலிப்பார் இந்த மானக்கஞ்சா நாயனார். அப்படி அமுது உண்ட பிறகு அந்த சிவபெருமான் சிவனூரிக்கூடிய சிவனடியார், அப்பா, ஏதோ உன் இல்லத்தில் நல்ல நிகழ்வு நடக்கிற போகிறது என்று மனத்து சொல்லுகின்றது. ஆமாம் சாமி, என்னுடைய மகளுக்கு இன்று திருமண நடைபெறுவதாக இருக்கிறது. நீங்கள் வந்தது நான் பெரும் பாக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய செல்ல மகளை ஆசீர்வதிங்கள் என்று அங்கே அவன் அந்த குழந்தை வருகிறார், ஆசி செய்கிறார். அப்போது சொல்லுகின்றார், இந்த சிவனடியார் சொல்லுகின்றார், அப்பா, நான் பூணூல் அணிகின்ற பழக்கமுடையவன். எனக்கு மயிர்கட்டையிலான இந்த பஞ்சவடி மார்பில் பஞ்சவடி என்னும் மயிர்கட்டையினால பூணலை தான் அணிவது வழக்கம். உன்னுடைய மகளின் கூந்தல் நீண்ட நெடியதாக இருப்பதால் எனக்கு பூணூலுக்கு ஏற்றதாக இருக்கும். உன்னுடைய மகளின் கூந்தலை அறுத்து தருவாயா என்று சொல்லுகின்ற போது சிற்றும் சற்றும் சலனமில்லாமல் சங்கடமில்லாமல் தன்னுடைய உடைவாளை உருவி தன்னுடைய மகளின் கூந்தலை அறுத்து கொடுப்பார். அன்றைக்கு திருமணம் தன்னுடைய பெண்ணிற்கு
இந்த மொட்டை தலையாக இருந்தால் எப்படி திருமணம் நடைபெறும் எல்லாம் அதையெல்லாம் யோசிக்கொள்ளாமல் அந்த கூந்தலை கையில் கொடுக்கின்ற போது அந்த சிவனடியார் இருக்கக்கூடிய அவர் அதை பெறுகின்ற போது உடனடியாக அங்கிருந்து மாயமாக மறைந்து விடுகிறார். அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள், அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய உற்றார் சுற்றார் அனைவரும். அப்போது சிவபெருமான் உமாதேவியோரும் விடைமேல் அமர்ந்து, அப்பா, உன்னுடைய சிவதொண்டை உலகறிய வேண்டும் என்பதற்காகவே ஒரு திருவிளையாடல் நடத்தினோம். நீ பலகாலம் வாழ்ந்து சிவதொண்டு செய்து சிவதம் அடைவாயாக என்று ஆசி பல கூறி சிவபெருமான் அங்கிருந்து மாயமானார். அன்பு நண்பர்களே, இங்கே வருகின்ற ஏர்கொன் கலிகாமர் மாப்பிள்ளை அல்லவா, அவர் விஜயம் செய்கிறார். அப்போது நிகழ்வெல்லாம் சொல்லுகின்றார்கள், நான் இப்படி பெற பாக்கியத்தை இழந்து விட்டேனே என்று வருத்தப்படுவார். அப்போது அசரியாக சொல்லுகின்றது, அப்பா, நான் எங்கும் நீக்க மறந்து நிறைந்திருப்பவன். இங்கே வந்ததற்கான காரணம் திருவிளையாடலை நடத்தி உலகரே செய்ய வேண்டும் என்பதற்காக என்று சொன்னார். உன்னுடைய பக்தியையும் நான் உலகரே செய்வேன் என்று சொல்லுகின்ற செய்து அங்கே ஆசி கொடுக்கின்றார். இப்படி சில காலம் வாழ்ந்து மறைந்து போன மானக்கஞ்சராயனுடைய நாயனாருடைய குரு பூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம், மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம். அவதார ஸ்தலம் முக்திஸ்தலம் கஞ்சாரூர் என்கின்ற ஊராகும். அவதார ஸ்தலமும் முக்தி ஸ்தலமும் கஞ்சாரூர் என்கின்ற ஊராகும். அன்பு நண்பர்களே, எந்நாளும் நன்னாளாக அமைய இந்நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.